ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். இன்னைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ண போறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. அ ஐயப்பன் எப்படி எனக்கு ஒரு சின்ன பனிஷ்மென்ட் குடுத்தாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ஸோ நான் நெறைய வீடியோஸ்ல வந்து சொல்லியிருப்பேன். அதாவது ஐயப்பன வந்து நீங்க கும்பிடணும் அப்படின்னா 99% இல்ல 100% நீங்க வந்து பியூர் சோலா இருந்தா மட்டும் தான் ஐயப்பன வந்து கும்பிட முடியும். ஒண்ணு நீங்க அவரை தேடி போவீங்க, இல்ல அவரும் வந்து உங்களை தேடி வருவாரு. இது கண்டிப்பாக நடக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து நடக்கும். என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஐயப்பனோட நெறைய கனெக்ட் இருந்தது. அதாவது எங்க அப்பாவோட குலதெய்வம் ஐயப்பன். ஸோ சின்ன வயசுல இருந்தே நான் பார்த்தவர எப்போதுமே ஐயப்பனுக்கு வந்து ப்ராப்பரா பூஜை பண்ணுவாங்க எங்க வீட்ல. அண்ட் ஒரு மாசமும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு காசு அனுப்புறது. பங்குனி உத்திரம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலா ஏதாவது அந்த கோயில் ஏதாவது கேட்குறாங்க அப்டின்னா, அதுக்கும் கேஷ் குடுத்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நான் சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு அ வளர்ந்த ஆள் தான். நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து அவரு என் லைஃப்ல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் பண்ணாரு. அ நான் டெங்கு வந்து உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த சமயத்துல வந்து அவர் என்னை காப்பாற்றினார். அதனால வந்து அ எப்போதுமே எனக்கு வந்து கிராட்டிட்யூட் இருக்கு. பட் அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல நான் உணரல. அத வந்து எவ்வளோ ஒரு பெரிய அற்புதம் அப்டின்றத வந்து நான் உணரல. அதுக்கப்புறமும் கூட வந்து நான் ஐயப்பன பெருசா கும்பிட்டதில்ல. எந்த மந்திரமும் சொன்னதில்ல. ஸ்பெஷல் பூஜை எதுவுமே பண்ணதில்ல. அ எப்போ நான் வந்து முருகனை கொஞ்சம் ஜாஸ்தி கும்பிட ஆரம்பிச்சேனோ, அதாவது 2021ல தான் நான் வந்து ஒரு பெரிய முருகன் ஸ்டாச்சு வாங்கினேன். அதுக்கப்புறம் கூட நான் வந்து முருகனை பெருசா கும்பிட்டதில்ல. 2022 நவம்பர் ஒரு டிசம்பர்ல இருந்து தான் நான் வந்து கொஞ்சம் தீவிரமா முருகனை கும்பிட ஆரம்பிச்சேன். அண்ட் டிசம்பர் 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு ஆச்சரியமான விஷயம் நடந்தது. என்னன்னா, நான் ஒரு முருகன் சிலை வாங்குறதுக்காக நான் கடைக்கு போறேன். அங்க நான் ஒரு ஐயப்பன் சிலையும் பார்க்குறேன். அதே மாரி சிலை நான் கிட்டத்தட்ட ஒரு 2, 3 தடவ நான் பார்த்துருக்கிறேன். ஆனா, அ எனக்கு வந்து வாங்கணுமா வேண்டாமான்னு ஒரு ஹெசிடேஷன் இருந்திருக்கு. பட் டிசம்பர் 2023ல நான் முருகன் சிலை வாங்கும்போது, ஐயப்பன் சிலையும் நான் சேர்த்து வாங்கினேன். வாங்கிட்டு வந்து நான் பிரதிஷ்டை எல்லாம் பண்ணி நான் வந்து கும்பிட ஆரம்பிச்சேன். அண்ட் அதுக்கப்புறம் என் லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் அதாவது ரொம்ப நாளா நடக்கவே நடக்காதுன்னு நெனைச்ச விஷயங்கள் கூட சின்ன மாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. அது நடக்கும் அப்படின்ற சின்ன அறிகுறிகள் வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. அண்ட் ரொம்ப முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஷ்டோத்திர நாமவள்ளி குரூப்பு. நான் இத ஸ்டார்ட் பண்ணது பங்குனி உத்திரம்ல இருந்து தான். அண்ட் அந்த அஷ்டோத்திர நாமவள்ளி குரூப் வந்து டெய்லி 3 அஷ்டோத்திர நாமவள்ளி சொல்லணும். வாராகி, சத்யநாராயணன், ஐயப்பன். உண்மையாலுமே எனக்கு ஐயப்பன் அஷ்டோத்திர நாமவள்ளி சொல்லும்போது, என்னையும் அறியாம ஒரு என்ன சொல்றது, கண்ணெல்லாம் கலங்கும். அது நான் சில பேர்கிட்ட கேட்டுருக்கேன். சில டிவோட்டீஸ்ட்ட கேட்டுருக்கேன். உங்களுக்கு அப்படி வந்து தோணியிருக்கிறா? அப்படின்னு வந்து கேட்டுருக்கிறேன். அவங்களும் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அ இன்ஃபேக்ட் சொல்லப்போனா கனவுகள் நிறைய வர ஆரம்பிச்சது ஐயப்பன் பத்தி அப்டின்னும் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு குரூப் மூலமா தான் எனக்கு வந்து ஐயப்பனோட ரொம்பவே கனெக்ட் ஆச்சு உண்மையாலுமே. அந்த அஷ்டோத்திர நாமவள்ளி சொல்லும்போது, என்னையும் அறியாம ஒரு கனெக்ட் வந்து வந்தது. எனக்கும் ஐயப்பனுக்கும் வந்தது. ஸோ அந்த அஷ்டோத்திர நாமவள்ளி குரூப்ல சேர்ந்து கொஞ்ச நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ட்ரீம் வந்தது. அ என்ன அப்டின்னா, ஒரே ஒரு வரி மட்டும் தான் என் கனவுல வந்தது. அதாவது இந்த அஷ்டோத்திர நாமவல்லியில வந்து 108 அ சரணம் ஐயப்பா இருக்கும். ஓகேங்களா? சுவாமியே சரணம் ஐயப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 108 இது இருக்கும். அதுல இந்த அ அ ஐயப்பனுக்கு இருக்கிற 6 படை வீடுகளோட பேருமே வரும். அந்த அஷ்டோத்திர நாமவல்லி சொல்லும்போது. ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு கனவு வருது. அந்த கனவுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் லைன் வருது. ஸோ அந்த கனவு வந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, அம் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது? கையில வந்து சின்னதா ஒரு பேட்ச் மாரி இருந்தது. அது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. அத நான் பெருசாவும் எடுத்துக்கல. நான் சும்மா ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு. அத பெருசா எடுத்துக்கல. அப்படி இருக்கிற ஒரு தருணத்தில எனக்கு இந்த கனவு வந்தது. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஓம் குளத்துப்புழை பாலனே சரணம் ஐயப்பா! அப்டின்ற ஒரு லைன் எனக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சது. அந்த 108 லைன்ஸ் இருக்கு. அத நான் டெய்லியுமே நான் ரீட் பண்றேன். டெய்லியுமே வந்து நான் எமோஷனல் ஆவேன். ஆனா, அன்னைக்கு என் கனவுல இந்த லைன் மட்டும் தான் வந்தது. ஓம் குளத்துப்புழை பாலனே சரணம் ஐயப்பா! அப்டின்னு வந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே நான் எந்திரிச்சு யோசிச்சு பார்க்குறேன். என்னடா இந்த ஒரு பர்ட்டிகுலர் லைன் மட்டும் எனக்கு வந்திருக்கே! ஆனா, என்னது இது? அப்டின்னு சொல்லிட்டு நான் நெட்ல சர்ச் பண்ணி பார்க்குறேன்.
குளத்துப்புழை அப்படின்ற இடத்துல வந்து கோயில் இருக்கா? கோயில் இருக்கு. அதனால தான் அந்த 108 நாமவழியில வந்திருக்கு. ஸோ அந்த கோயிலுக்கு ஏன் என் கனவுல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்டின்னா, அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, கேரளால இருக்கு. கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ அந்த கோயில்ல வந்து நமக்கு ஏதாவது ஸ்கின் டிசீசஸ் இருந்தா, முக்கியமா அந்த மரு இருக்கும் இல்லையா? நெறைய பேருக்கு ரொம்ப மரு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க அந்த கோயிலுக்கு போயி, அங்க வந்து மீன் வளர்க்குறாங்க அந்த கோயில்ல. ஸோ அந்த மீனுக்கெல்லாம் வந்து பொரி வாங்கி போடலாம். இல்ல வந்து வேர்க்கடலை வாங்கி போடலாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஐயப்பன மனசார கும்பிட்டா, நமக்கு எந்த மாரியான ஸ்கின் டிசீசஸ் இருந்தாலும் அது க்யூர் ஆகும் அப்டின்றது நம்பிக்கை. ஸோ இத நான் நெட்ல பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் யோசிக்கிறேன், நான் அத வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டேங்க. உண்மையாலுமே நான் வந்து ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டேன். ஆ இது என்ன இது ஒரு சின்ன விஷயம். என் கையில வந்து ஒரு சின்ன பேட்ச் மாரி வந்திருக்கு. அது போயிடும். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அது போயிடும் அப்படின்னு வந்து நான் நெனச்சுட்டேன். ஸோ கொஞ்ச நாட்கள் ஆகுது. நான் வெறும் ஆயில் மட்டும் தான் அப்ளை பண்றேன். அது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள்ல சரியாக ஆரம்பிச்சுருச்சு. இப்போ வந்து அது ஆல்மோஸ்ட் சரியாயிடுச்சு. ஒரு பிரச்சனையும் இல்ல. ஸோ இப்படி இருக்கிற தருணத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு லாஸ்ட் வீக் ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இதெல்லாமே வந்து கோரிலேட்டடா சொல்றேன் அப்படின்னா, இது ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அத வந்து நம்ம உணரணும். நம்ம பண்ற தப்ப வந்து நம்ம உணரணும். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு ஒரு சின்ன விஷயம் வந்து என்ன ரொம்ப அப்செட் பண்ணிருச்சு. அதாவது ஒரு 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 ஒருத்தவங்க ஓகேயா? ஒருத்தவங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு 2, 3 பேரு. எப்போதுமே வந்து எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்த பெர்சன் அப்டின்னே வந்து சொல்லலாம். ஒரு அவங்க வந்து அ பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் குடுத்துருக்காங்க. அதனால வந்து நான் ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கேன். நான் எக்ஸ்ட்ரீமா வந்து ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த மாரி இருக்கிறவங்க. ஸோ அவங்க திரும்பியும் ஒரு விஷயம் பண்ணாங்க. என்ன அப்டின்னா, எப்போதுமே நமக்கு சில தருணங்கள்ல நமக்கு வேண்டிய மரியாதை குடுக்கல, நம்மள வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணலன்னா நமக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? ஒதுக்குறாங்க அப்டின்னா வந்து நமக்கு வருத்தமா இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாரி ஒரு இன்சிடென்ட் எனக்கு வந்து போன வாரம் நடந்தது. ஸோ போன வாரம் நடந்ததுனே எனக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. திரும்பவும் வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. அப்ப நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்றது? ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஞாபகம் வருது. ஆப்வியஸ்லி ஒரு விஷயம் இப்ப பண்ணிட்டாங்கன்னா, அவங்க பண்ண மத்த எல்லா விஷயமும் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ அப்படி வந்து எனக்கு ஞாபகம் வருது. ஞாபகம் வந்து வந்து எனக்கு என்னால வந்து ஒரு ப்ராப்பரா இருக்க முடியல. எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப என்னையும் அறியாம அந்த அழுகை வருது. அப்போ அந்த மாரி ஒரு தருணத்தில வந்து நான் என்ன யோசிச்சுட்டேன் அப்படின்னா, அ என்னது இது? அவங்க வந்து இவ்ளோ பண்றாங்க. ஒரு மாரி ஹர்ட் பண்றாங்க. நம்மள வந்து சரியா மதிக்கிறதில்ல. சில விஷயங்கள் எல்லாம் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. இருந்தாலும் கூட, அவங்க வந்து நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நான் நெனச்சுட்டேங்க. ஹானஸ்ட்லி வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து ரொம்ப தாங்கவே முடியாத அந்த வருத்தப்படுற ஒரு டைம்ல வந்து நான் அப்படி நெனச்சுட்டேன். இதுவரைக்கும் நான் அப்படி பெருசா நான் நினைச்சதே இல்ல. நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, என்ன வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹர்ட் பண்ணா கூட, நான் எப்படி யோசிப்பேன் அப்படின்னா, கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு வந்து நான் யோசிப்பேன். ஆனா இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அம் இந்த மாரி நான் யோசிச்சுட்டேன். இவ்ளோ பண்றாங்க. எனக்கு வந்து இவ்ளோ அ கெட்டதெல்லாம் பண்ணத்தானே செய்றாங்க. ம் சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஹர்ட் பண்ற மாரி வந்து பண்றாங்க. ஆனா நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்ற மாரி வந்து நான் யோசிச்சுட்டேன். ஸோ, இது போன வாரம் நடக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான் பேக் டூ நார்மல் ஆகுறேன். சாட்டர்டே எல்லாம் எனக்கு ஓகே ஆயிடுச்சு. சரி இது அவ்வளோதான் அப்படின்ற மாரி வந்து நான் விட்டுட்டேன். அத பெருசா எடுத்துக்கல. ஸோ, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ம் எனக்கு வந்து அந்த டெம்பிள் நான் ட்ரீம்ல வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? என்னோட அந்த பேட்சுமே வந்து சரியாயிடுச்சு. நான் அது உடனே என்ன நெனச்சுட்டேன், சரி அவ்வளோதான். இதுக்காக போய் நான் ரொம்பலாம் யோசிக்க கூடாது. ஐயப்பன் வந்து எனக்கு ஏதோ உணர்த்தியிருக்காரு அந்த கோயில் பத்தி. அ மேபி நான் வந்து போணுமா என்ன அப்டின்னுலாம் நான் யோசிக்கவே இல்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்டின்னா, இந்த வீக். ஸோ டியூஸ்டே எனக்கு வந்து ஃபேஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்டா வர ஆரம்பிக்கும் அது. அதாவது நான் எந்த எதுவுமே வந்து நான் மாத்தல. ஓகேங்களா? ஸோ நான் யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எதையுமே நான் மாத்தல. ஆனா, எனக்கு வந்து ஃபேஸ்ல வந்து ஒரு மாரி ரெட்டா வர ஆரம்பிக்குது. அலர்ஜி வந்து வர ஆரம்பிக்குது. அது எப்படி ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரெட்டா இருந்து கொஞ்சம் இச்சிங் மாரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்வெல் ஆயிடும். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்ல 2 இடத்துல வந்து அப்படி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு வந்து புரியவே இல்ல. என்னடா இது? நீ எதையுமே மாத்தலையே! எதையுமே வந்து நான் பண்ணலையே! இருந்தாலும் கூட எனக்கு ஏன் இப்படியெல்லாம் வருது? அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப என்ன ஃபீல் ஆயிடுச்சு.
இப்படிலாம் ஆகுதே ஃபேஸ்ல. நம்ம எதுவுமே மாத்தலையே! அப்படின்னு வந்து எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே கொ ஒ ஒ கொஞ்சம் ரெட்டா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பெருசாயிட்டே வருது. ஒரு மாரி லைட்டா வீங்கிலாம் போகுது. எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்போ நேத்து வந்து எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. என்னடா நம்ம எதுவுமே மாத்தலையே! இருந்தும் இது எப்படி வருது அலர்ஜி அப்படின்ற மாரி வந்து நான் யோசிக்கிறேன். அப்பந்தான் எனக்கு ஒரு விஷயம் உண்மையிலுமே வந்து எனக்கு புரிஞ்சதுங்க. அதாவது அ ஐயப்பனை நான் கும்பிடணும் அப்டின்னா, நான் எந்த அளவுக்கு வந்து நான் சுத்தமா இருக்கணும். அ என் எனக்கு வந்து இதுவரைக்கும் அப்படி ஒரு தாட் வந்ததே இல்ல. உண்மையாலுமே எனக்கு வந்ததே இல்ல. ஆனா, எனக்கு அன்னைக்கு அதாவது லாஸ்ட் வீக் ஃப்ரைடேலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த வருத்தத்தில நான் அப்படி நெனச்சுட்டேன். நான் நெனச்சிருக்க கூடாது. நான் பண்ண தப்பு. நமக்கு யாராவது ஏதாவது கெட்டதே நெனச்சாலும் கூட, நம்ம வந்து அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அது உண்மையாலுமே நான் வந்து உணர்ந்துட்டேன். நான் அப்படி வந்து ஃபீல் பண்ணி ஒரு மாரி ரொம்ப ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்தனால நான் அப்படி நெனச்சுட்டேன். அப்படி நெனச்சதுக்கு ஐயப்பன் வந்து எப்படி எனக்கு பனிஷ் பண்ணியிருக்காரு பாருங்களேன். அதுக்கப்புறம் நேத்து நான் வந்து அத உணர்ந்தேன். நான் பண்ணதுக்கான அ பனிஷ்மென்ட் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உணர்ந்தேன். உண்மையாலுமே நேத்து நான் வந்து போயிட்டு சாமி ரூம் முன்னாடி ஐயப்பன் சிலை இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி நான் உண்மையாலுமே மனசார மன்னிச்சுக்கோங்க ஐயப்பா! நான் அப்படி நெனச்சிருக்க கூடாது. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்து அப்படி நெனச்சுட்டேன். என்ன வந்து மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து நமஸ்காரம் பண்ணேங்க. நான் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சது என்னன்னா, குளத்துப்புழை அப்படின்ற டெம்பிள் வந்து எந்த மாரியான ஸ்கின் டிசீசஸ் இருந்தாலும் அது வந்து கியூர் பண்ணும். ஒருவேளை ஐயப்பன் வந்து இதெல்லாம் உணர்த்துறதுக்காக தான் என்ன வந்து முன்னாடியே ஆ என்ன சொல்றது? என் கனவுல வந்து இந்த வரிய சொல்லியிருக்கிறாரோ என்னவோ! "நீ அந்த கோயிலுக்கு வரணும். வந்தா உனக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லியிருக்காரோ என்னவோ! நான் அத வந்து உணரல. ஆ நம்ம எங்க இப்போ அந்த கோயிலுக்கெல்லாம் போகுறது? கொல்லம் வரைக்கும் எப்படி போறது? அப்படின்னு வந்து நான் நினைச்சேன். அத நான் இக்னோர் பண்ணிட்டேன், விட்டுட்டேன். ஆனா, அதுக்கப்புறம் எப்படி வந்து எனக்கு புரிய வச்சிருக்காரு பாருங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேட்ச் குடுத்தாரு. நான் அதுக்கப்புறம் அத வந்து பெருசா எடுத்துக்கல. அஷ்டோத்திர நாமவல்லி வந்து சொல்லிட்டு தான் வந்தேன். அது அது தானா குணமாயிடுச்சு. ஆனா, திரும்பியும் நான் பனிஷ்மென்ட் எனக்கு என்ன சொல்றது? நான் சின்னதா ஒரு விஷயம், தேவையில்லாத விஷயம் நெனச்சப்போ, அவர் எப்படி என்ன வந்து பனிஷ் பண்ணாருன்னு பாருங்க. இப்போ உண்மையாலுமே என் ஃபேஸ்ல வந்து ஒரு மாரி ரெட்டிஷ்ஷா இருக்கு. அது லைட்டா வீங்கி போயிருக்கு. அண்ட் இது வந்து குணமாயிடும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நான் வந்து மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட. "சாரி ஐயப்பா! நான் வந்து அத நெனச்சிருக்க கூடாது. அ மனசார வந்து அத நெனச்சிருக்க கூடாது. நான் தப்பு பண்ணிட்டேன். உங்களை கும்பிடும்போது அத நான் கண்டிப்பா நெனச்சிருக்க கூடாது." அப்படின்னு நான் வந்து மனசார மன்னிப்பு கேட்டேன் அவர்கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் அந்த கோயில வந்து கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நெனைக்கிறேன். அந்த அந்த கோயிலோட கான்டாக்ட் நம்பர்லாம் நான் வந்து பார்த்து எடுத்து வச்சிருக்கிறேன். என்னால அந்த கோயிலுக்கு போக முடியுமான்னு தெரியல. பட் நான் கண்டிப்பாக வந்து போணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, ஐயப்பன் வந்து எனக்கு உணர்த்தின விஷயங்கள் அப்படி உண்மையாலுமே போய் அந்த கோயில்ல போய் நான் மனசார மன்னிப்பு கேட்கணும்னு நெனைக்கிறேன். அண்ட் இப்போ நம்மள நெறைய பேரு நெனைப்போம் இல்லையா? அதாவது ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மள ஹர்ட் பண்ணவங்கலாம் நல்லா தானே இருக்கிறாங்க. அ நல்லா நல்லா தானே இருக்கிறாங்க. அவங்க நெனைச்சதெல்லாம் நடக்குதே! நமக்கு தானே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு வந்து நம்ம நெனைப்போம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப தவறு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா வந்து நீங்க அத புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அ ஸோ அ இது வந்து நினைக்காதீங்க அப்படி நினைக்காதீங்க. அவங்க உங்களுக்கு கெட்டதே பண்ணாலும் பார்த்துப்பார். கடவுள் பார்த்துப்பார். அவரு இருக்காரு அப்படின்னு வந்து விட்டுருங்க. அண்ட் உங்க யாருக்காவது ரொம்ப ஏதாவது தீர்க்கவே முடியாத ஸ்கின் டிசீஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு தடவ குளத்துப்புழை பாலசாஸ்தா அந்த கோயில் பேரு. அதுக்கு கண்டிப்பாக வந்து நீங்க போங்க. அந்த மீனுக்கெல்லாம் வந்து பொரி வாங்கி குடுங்க. அண்ட் ஐயப்பன வந்து மனசார கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெம்பிள். எனக்கு வந்து கனவு மூலமாவே வந்து இவ்வளோ உணர்த்தியிருக்காரு அப்டின்னா, நம்ம நேர்ல போனா வந்து எவ்வளோ விஷயங்கள உணர்த்துவாரு. ஸோ மறக்காம உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைச்சா அந்த கோயில் போய் பாருங்க. அண்ட் ஸ்கின் டிசீஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த கோயில் போங்க. ஸோ இதுதான் நான் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நெனைச்ச விஷயங்கள். ஆ மறந்தும் கூட நான் பண்ண தவறை நீங்க பண்ணிடாதீங்க. அதுக்கான பனிஷ்மென்ட் வந்து கடவுள் குடுக்குறாரு. ஸோ தேங்க் யூ. ஓம் சாய்ராம்.